உள்ளத்திலிருந்து உம்மோடு இருப்பதுதான் ஆமப்பா உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓ ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே உம்மைத்தானே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காய் யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காய் யாவையும் செய்பவர். உள்ளத்திலிருந்து உள்ளத்திலிருந்து என் பாரங்கள் என் சுமைகள். ஆமாப்பா, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் ஆமாப்பா இறக்கி வைத்தே. இயேசுவே, உம் பாதத்தில் இயேசுப்பா இறக்கி வைத்தே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுவே, ஆமப்பா உம்மைத்தானே நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நிறுத்தி இருக்கிறோம். ஓ ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஒரு முறை கூட உணர்ந்து சொல்லிடுங்க. ஏசையா, எங்க முன்னால் உங்களை நிறுத்துறோம் நிறுத்துறோப்பா. நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே நிறுத்தியுள்ளோ. நல்ல
நல்ல கைகளை தட்டி அப்பாவை வரவேற்று அப்பாவுக்கு நன்றியோடு, அப்பா உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்க முன்னால் உங்களை வைக்கிறோம், எங்க முன்னால் உங்களை நிறுத்துகிறோம், எங்களுக்கு முன்னால் உம்மை நிறுத்துகிறோம். சிங்காசனம் போட்டு அமருங்கப்பா, எங்க முன்னால் சிங்காசனம் போட்டு அமருங்க. எங்க ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆவியானவர் வெளிப்படுங்க, ஆவியானவர் வெளிப்படுங்க. எந்த தேவைகளோடு ஜனம் வந்திருக்கிறார்களோ அந்தந்த தேவைகளை சந்திப்பீராக. ஆவியானவர் கிரியைகளை செய்யுங்கப்பா, அசைவாடுங்க. உங்க ஆளுகை எப்போதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய சந்தோஷத்தின் காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஐஸ்வர்யம் நீரே, என் சந்தோஷத்தின் காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஐஸ்வர்யம் நீரே. உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. என் சந்தோஷத்தின் காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரண நீரே இயேசையா. ஆமென். நீரே இயேசையா, என் ஐஸ்வர்யம் நீரே. காயப்பட்டு நின்ற போது, கண்ணீரில் மூழ்கும் போது என்னையும் தேடி வந்தீ. காயப்பட்டு நின்ற போது, கண்ணீரினில் மூழ்கும் போது என்னையும் தேடி வந்தீ. வேட்டைக்காரனின் வலையில் இருந்தோ, சதிகாரரின் கண்ணியில் இருந்தோ, வேட்டைக்காரரின் வலையில் இருந்தோ, சதிகாரரின் கண்ணியில் இருந்தோ தப்பித்தவரு நீரே இயேசையா, என்னை காப்பாற்றியவரு நீரே இயேசையா, தப்புவித்தவரு நீரே இயேசையா, என்னை காப்பாற்றியவரு நீரே இயேசையா. உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. சொல்லுங்க, உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லோரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் இயேசையா.
காரணம் நீரே ஏசையா, நீரே ஏசையா, என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரணம் நீரே ஏசையா, நீரே ஏசையா, என் ஐஸ்வர்யம் நீரே. 1000 தலைமுறைகள் எங்கள் சந்ததியரை காப்பாற்றும் தேவன் நீரே. 1000 தலைமுறைகள் எங்கள் சந்ததியரை காப்பாற்றும் தேவன் நீரே. உம்மை தெய்வமாக கொண்ட என் குடும்பம் என்றென்றுமே பாக்கியமுள்ளது. உம்மை தெய்வமாக கொண்ட என் குடும்பம் என்றென்றுமே பாக்கியமுள்ளது. உம்மை ஆராதிக்கும் நான் பாக்கியமுள்ளவன், உம்மை சேவித்திடும் நான் பாக்கியமுள்ளவன். உம்மை ஆராதிக்கும் நான் பாக்கியமுள்ளவன், உம்மை சேவிக்கின்ற நான் பாக்கியமுள்ளவன். உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, சொல்லுங்க, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை
சொல்லுங்க, நான் பாக்கியமுள்ளவன். ஆமென். உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ. ஆமென். மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. நல்லா சோர்ந்து போகாம நல்ல கைகளை தட்டி மறைத்தீரன்றோ. ஆமென். மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ. மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலில் மறைத்தீரன்றோ. மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. நல்ல கைகளை தட்டி கைகளை தூக்கி தட்டுங்க. ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. உரகலலலலலபோ இயேசையா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொண்டீரே. உம்முடைய சிலுவையின் நிழலில் எங்களை மறைத்துக் கொண்டீரே. ஓ வேடனுடைய கண்டிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும், ஓ மரணத்தை கொண்டு வருகிற மரண நோய்களுக்கும், ஓ சதிகாரர்களின் சதிகளுக்கும் எங்களை விலக்கி காத்தீரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் உரகலலலலலபோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. உரகலபோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. அப்படி ஆராதிங்க. எல்லா பிள்ளைகளும் ஆராதிக்கலாம். எல்லா கண்களும் மூடி, எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி. எஸ், இரத்த கோட்டைக்குள் நம்மை மறைத்த தேவன், இரத்த கோட்டைக்குள் மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர், சிலுவையின் நிழலில் நம்மை மூடி மறைத்த தெய்வம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருதயம் திறந்து நல்ல கைகளை தட்டி தேவன் தந்த பலத்தோடு, தேவன் தந்த பலத்தோடு, இது பாக்கியம். ஆண்டவரே, உம்மை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பக்தன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கிற நான் பாக்கியவான். உம்மை தெய்வமாக கொண்டு என் குடும்பம் பாக்கியம் உள்ளது. உம்மை சேவிக்கின்ற நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை ஆராதிக்கும் நான் பாக்கியமுள்ளவன். உம்மை சேவிக்கின்ற நான் பாக்கியமுள்ளவன். உம்மை ஆராதிக்கும் நான், சொல்லுங்க, பாக்கியமுள்ளவன். உம்மை சேவிக்கின்ற நான் பாக்கியமுள்ளவன். உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ. சொல்லுங்க, மறைத்தீரன்றோ. என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீர. எவ்வளவு நல்ல தெய்வம். உணர்ந்து சொல்லுங்க. ஓ, என்னை காத்தீரன்றோ. உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ. மறைத்தீரே. என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ. ஆமாப்பா, என்னை காத்தீரன்றோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் యేసయ్యా, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் యేసయ్యா. காயப்பட்டு நின்றபோது கண்ணீரில் மூழ்கும் போது என்னையும் தேடி வந்தீ. காயப்பட்டு நின்றபோது உணர்ந்து உணர்ந்து ஆமென் என்னை தேடி வந்தீ. வேட்டைக்காரனின் வலையில் இருந்தோ சதிகாரரின் கண்ணியில் இருந்தோ வேட்டைக்காரனின் ஆமென் வலையில் இருந்தோ உணர்ந்து சொல்லுங்க. எத்தனை முறை பட்டிருப்போம், நாம் சிக்கி இருக்கலாம், ஆனால் காத்தார். நீரே యేసయ్యா என்னை காப்பாற்றியவரும், நீரே యేసయ్యா தப்புவித்தவரும். ஆமென். நீரே యేసయ్యா என்னை காப்பாற்றியவரும், நீரே యేసయ్యா. உம்ரத்த கோட்டைக்குள்ளே என்னை, அப்படியே அதை சொல்லும் போது ஒரு பாதுகாப்பு. அந்த வரியை சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், உன்னை எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், எதிரியின் சத்துருவின் சதி வலைக்கும், வேடனுடைய வலைக்கும், சதிகாரர்களுடைய கண்ணிக்கும் தேவன் உன்னை தப்புவிப்பார். உம்ரத்த கோட்டைக்குள்ளே என்னை ஆமப்பா மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீ. எவ்வளவு நல்ல தெய்வம்! தன்னுடைய சிலுவைக்கு பின்னால் நம்மை மறைத்து கொண்டார். அவருடைய சிலுவைக்கு பின்னால் நம்மை மறைத்து கொண்டார். எனக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துகளும், எனக்கு வர வேண்டிய எல்லா தீங்குகளும் முன்னால் நின்று கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு நல்ல தெய்வம்! உம்ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ. ஆமப்பா, என்னை காத்தீரன்றோ, உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன்றோ. அந்த சிலுவையின் நிழல்ல தஞ்சம் புகுந்து கொள்ளுங்க. அந்த சிலுவையின் நிழல்ல தஞ்சம் புகுந்து கொள்ளுங்க. வெளியில போனால் ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், கோழி தன்னுடைய குஞ்சுகளை அணைப்பது போல எத்தனையோ முறை உங்களை அணைக்க நான் மனதாயிருந்தேன். அன்பு சகோதர சகோதரி, வெளியே போகாதே. இந்த நிழலை விட்டு வெளியே சென்று விடாதே. வேட்டைக்காரனுடைய வலையில் சிக்கி விடுவாய். உன்னை சதி பண்ணுகிறவர்களுடைய கண்ணிகளில் சிக்கி விடுவாய். எப்போதும் ஆண்டவர் நிழலில் மறைந்து கொள். எப்போதும் சிலுவையில் மறைந்து கொள். சிலுவையில் உன்னை மறைத்துக் கொள். அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அந்த நிழலுக்கு பின்னால், ஓ சிலுவைக்கு பின்னால் உன்னை வைத்துவிட்டு முன்னால் அவர் நின்று கொள்ளுகிறார். எவ்வளவு நல்ல தெய்வம்! அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. நிழலை விட்டு வெளியே போய்விடாதே. சத்ருவின் மரண பயம் உனக்கு வேண்டாம். மரண பயம் உனக்கு வேண்டாம். தோல்வியின் பயம் உனக்கு வேண்டாம். நீ இருப்பது இயேசுவின் நிழலில். நீ இருப்பது நம்முடைய ஆண்டவருடைய நிழலில். அவருடைய இரத்த கோட்டைக்குள் இருக்கிறாய். வாழ்க்கையில
எதை குறித்தாவது பயந்து இருக்கிறீங்களா? எதை குறித்தாவது பயந்து இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. பயப்படாதே, இரத்த கோட்டைக்குள் நீ இருக்கிறாய். அவர் உன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியவான் என்று பக்தன் சொன்னது இதற்காகத்தான். ஏனென்றால் தன்னுடைய ஜனத்திற்காய் அவர் வைராக்கியமாய் வேலைகளை செய்வார். அவர் சீயோனுக்காய் மகா வைராக்கியத்தோடு செய்கிற தேவன் நமக்காகவும் செய்வார். வாழ்க்கையில எந்த பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். தோல்வியை கண்டு பயப்படாதே, வியாதிகளை கண்டு பயப்படாதே, வியாதியை கண்டு பயந்து நடுங்காதே. இயேசு தன்னுடைய இரத்த கோட்டைக்குள் உன்னை வைக்கிறார். அவர் மறைத்துக் கொள்வார். இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன். சொல்லுங்க. உம் சிலுவையின் நிழலினில் மறைத்தீரன். ஆமாப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா. கோழி தன்னுடைய குஞ்சுகளை அணைப்பது போல் மனதோடு எங்களை அணைக்கிற தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் யேசய்யா, ஸ்தோத்திரம். எல்லா கரங்களும் உயர்த்தி, எல்லா கரங்களும் உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் யேசய்யா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் யேசய்யா. என் சந்தோஷத்தின் காரணம் நீரே யேசய்யா, நீரே யேசய்யா. என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரணர் நீரே யேசய்யா. நீரே அப்பா, நீரே யேசய்யா. என் ஐஸ்வர்யம் நீரே. நன்றி அப்பா. உம்முடைய சட்டைகள் நிழலில் எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன், இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த கோழி குஞ்சுகளையும் அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை வியாதியின் பிடியில் இருக்கலாம், ஒருவேளை குடும்ப கலகத்தில் இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் தவித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நாளைய தினத்தை குறித்த பயந்து இருக்கலாம், வேலையை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த பயம், தன்னுடைய வேலையில் என்ன நடந்து விடுமோ என்ற பயம், தொழிலில் தான் செய்கிற தொழிலில் என்ன நடந்து விடுமோ என்கிற பயம், எதுவென்றாலும் ஆண்டவரே அப்பா, நீங்க இந்த குஞ்சுகளை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து கொள்ளும். உம்முடைய பலத்தால் இடைகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அடக்குங்கள். நம்ம தொடர்ச்சியாய் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை குறித்து இனி கொஞ்ச நாள் தியானிக்கலாம். కంటిన్యూగా మన శరీరాల గురించి మనము ధ్యానిస్తాము. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. முதல் வார்த்தை, ఫస్ట్ మాట, நாவை அடக்குங்கள். మన నాలుకని అనుసరించాలి. வேதம் நாவுக்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்கிறது. మన వాక్యాలు నాలుకకి అనేక వాక్యాలు ఇస్తాయి. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. இப்ப அடக்க கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாவை அடக்குங்கள். நாலுக்கி அனுசல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய சரீர உறுப்புகளை குறித்து அழகாக சொல்லுகிறது. దేవుని వాక్యాలు మన శరీరాన్ని గురించి చెప్తాయి. ஒருமுறை ఒకబారి பாலியாங்கிசோ, பலியாங்கிசோ யாருன்னு தெரியுமா? தென்கொரியா. தென்கொரியாவில் தென்கொரியால உண்டே ஒரு டைம்ல உலகத்துல பெரிய சபை. இப்ப அது இல்ல, இப்ப வேற வந்துடுச்சு.
ஆமென். ఆమేన్. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற சபை. లక్ష జనాలు ఒకటి సేరి ఆరాధించే ఒక సభ అది. அதனுடைய சீனியர் பாஸ்டர், దాని సీనియర్ పాస్టర్ అతను. அல்லேலூயா, హల్లెలూయా. அவர் ஒரு மருத்துவரை சந்தித்தார். ఒక మంచి ఒక డాక్టర్ని చూశాడు. அந்த மருத்துவர் எதேச்சியாய் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ఆ డాక్టర్ని చూసి మాట్లాడుతూ ఉండారు. அப்ப இவர் கேட்டார், லேட்டஸ்டா உங்க சயின்ஸ்ல, அதாவது மெடிக்கல் சயின்ஸ்ல லேட்டஸ்ட் ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன? లేటెస్ట్ గా మీ రిపోర్ట్ సెర్చ్ ఏముంటాయి ఈడ? லேட்டஸ்டா என்ன ரிசர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? కొత్తగా ఏమి మీరు కనిపెట్టిండారు? அப்போ அவர் சொன்னாராம், అప్పుడు చెప్పినాడంట, இப்போ ஒரு ஒரு நம்ம எங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க, ఇప్పుడు మా సైంటిస్టులు కనిపెట్టిండారు, బ్రెయిన్ లో ஒரு நரம்புக்கு வல்லமை அதிகம், ఒక నరము ఇది నరము ఉండే దానికి గట్టి பவர் அதிகம், పవర్ జాస్తి. அது எந்த நரம்பு என்றால் అది ఆ నరం అంటే மூளையிலிருந்து நாக்குக்கு வருகிற நரம்பு. ఆ మూలలో ఉండే ఆ నేలకి వచ్చే నరం అంట. இந்த நரம்பிலிருந்து மூளைக்கு போகிற நாவிலிருந்து மூளைக்கு போகிற அந்த நரம்பு నేలకిలోంచి మూలకు పోయే నరము வேறு சரீரத்தின் பாகங்களுக்கு போகிற எல்லா நரம்பை காட்டிலும் வல்லமை உள்ளது. అన్నిటికన్నా అది బలమైంది అంట. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பாலியாங்கிசு சொன்னாராம், పలయింగ్సో చెప్పినట్టు అతను, அது எனக்கு தெரியும். అది నాకు తెలుసును. இவரு ஷாக்கு, ఇతను షాక్ అయిపోయినాడంట. தெரியுமா? తెలుసు, கண்டுபிடிச்சதே இப்பதான். దాని కనబట్టిందే ఇప్పుడుదా. உடனே பாலியாங்கிசு சொன்னாராம், అతను పాస్టర్ చెప్పినాడంట, ஆமா, అవును, எனக்கு ஒரு டாக்டரை தெரியும். నాకు ఒక డాక్టర్ని తెలుసును. டாக்டர் யாக்கோபு. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా. டாக்டர் யாக்கோபு. డాక్టర్ యాకోబు, இந்த யாக்கோபு ఈ యాకోబు 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 ఏండ్లకు ముందుగానే உங்க ரிசர்ச்ச ரிப்போர்ட்டா எழுதி வச்சிருக்கிறார். మీ ரிசர்ச் ని రిపోర్ట్ గా దీంట్లో రాసి పెట్టినాడు. ஆமென், ఆమేన్. சரீரத்தின் முழு அவயங்களிலும் శరీరాన్ని పూర్తి అవయాలని வல்லமை மிக்கது நாவு. దాంట్లో బలమైంది నేలిక. அவருக்கு பயங்கர ஷாக்கு. అతనికి భయంకర షాక్ అయింది. ஓ, இதெல்லாமே பைபிள்ல இருக்கா? దీనంతాను బైబిల్లో రాసినారా? ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. நாங்க ரொம்ப కష్టப்பட்டு கண்டுபிடிச்சோம் ஐயா. మేము కష్టపడి దాన్ని కనిపెట్టిండామయ్యా. ஐயா கூலா உட்கார்ந்து சொல்றாரு, எனக்கு அது தெரியும். కూలుగా కూర్చొని చెప్తాడు, అది మాకు ఫస్ట్ ஏன்னா ఎలాంటే யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். యాకోబు రాసి పెట్టిండాడు. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1:26. యాకోబు 1:26 చదువుతాము. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, நல்லா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தைய, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தூங்க கூடாது. மொபைல் எடுத்து எறிஞ்சு போடுவோம், பழைய மொபைல் தான், ஒன்றும் பிரச்சனை. அப்படியாவது புது மொபைல் வரட்டும். ஆமே, நீங்க வாங்கி கொடுக்கணும். யார் தலையில விழுந்து நொறுங்குதோ நீங்க வாங்கி கொடுக்கணும். ஆமே, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாவை அடக்காதவன், నేలికిని అనసినోడు, அவன் தன்னையே தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாலும் తనని దేవ భక్తిగా ఉండేవాడని తెలుసుకుంటే அவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். వాడు హృదయాన్ని వాడే మాస్తాడు, మోసం. ஏன் இந்த நாவுக்கு அவ்வளவு அதிகாரம்? ఈ నేలికి ఏంటికింత అధికారము? மருத்துவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், ఆ మరుతువారు కండుపెట్టినది ఏంటంటే மூளைக்கு இன்புட் வர்றது நாவிலிருந்து. ఆ మూలకు అది చెప్పిచ్చేదే నేలికిలేంచిదా. ஆமென், ఆమేన్. மூளைக்கு இன்புட் வருவது, ఆ నేలికి వచ్చి మూలకు చెప్పేది. புரியுதா? புரியுதா? மூளைக்கு இன்புட், அதாவது முதலீடு, அதுக்கு என்ன சொல்றது, கட்டளை வருவது நாவிலிருந்து. నేలికిలేంచిదా మైండ్కి పోయి చెప్తాయి. இந்த நாவு எது எதை மூளைக்கு கற்பிக்கிறதோ, ఈ నేలిక మూలకు ఏది ఏది చెప్పిస్తాయో அதை மூளை ఆ మైండ్ అది முதுகு தண்டு வழியாய் మనం சரீரத்தின் அவயங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. చేస్తా ఉంటాయి. ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் தான், அவ்வளவுதான்.
ట్రాన్స్ఫర్ చేస్తా ఉంటే మాటలు. அப்போ ஆர்டர் எங்க இருந்து வருது? ఆర్డర్ ఎక్కడి నుంచి వస్తాయి? நாவில் இருந்து வருகிற நரம்பில் இருந்து. మన నేలకిలోంచి వచ్చే నరములోంచి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ఒక సేవకుడు ఒక మాట చెప్పింది జ్ఞాపకం గమనం వస్తాయి. திருவனந்தபுரம்లో ஒரு மனிதன் நடந்து கொண்டு இருந்தான். ఒక మనిషి నడుస్తా ఉన్నాడు. నడుస్తా ఉన్నప్పుడు நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி నడిసే సమయాలు యాక్సిడెంట్ అయ్యి தலை கட்டாகிறது. ఆ తలకాయ కట్ అయిపోతాయి. ஆனால் అవుతే தலை கட்டான பிறகு తల కట్ అయిన பிறகு சரீரம் அப்படியே எழும்பி ஃபுட்பாத்தில் கால் வைத்தது. ఆ శరీరం అట్లే లేచి ఆ ఫుట్పాత్ లో కాలు పెట్టిందంట. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. கால் வைத்து கால் பெட்டி அப்படியே விழுந்தது ஃபுட்பாத்தில். ఫుట్పాత్ లో అట్లే పడింది. ஆக்சிடென்ட் நடந்ததுங்க యాక్సిడెంట్ జరిగింది ఆడ రోడ్లో. தலை கட்டானது. తల కట్ అయింది. அதற்கு దానికి அந்த மருத்துவர்கள் சொன்ன காரணம், ఆ డాక్టర్లు చెప్పింది కారణం అంటే இந்த ஆக்சிடென்ட் நடப்பதற்கு செகண்டுக்கு முன்னால், యాక్సిడెంట్ జరిగేదానికి సెకండ్ కు ముందు இந்த மனுஷன் ఈ మనుషును வாயில சொல்லி இருக்கிறான், பஸ் வருது ஃபுட்பாத்ல ஏறுன்னு. నోట్లో చెప్పిండాడు బస్సు వస్తాయి ఫుట్పాత్ లో ఎక్కని. நல்லா கவனிங்க. గమనించండి. అప్పుడు அது சொன்ன உடனே దాని చెప్పిందనే நாவிலிருந்து ஆர்டர் மூளைக்கு போய் இருக்கிறது. నేలకిలోంచి ఆ మైండ్ కి పోయింది. மூளையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கிறது தகவல். అట్లా ట్రాన్స్ఫర్ అయింది ఎముకలో. தண்டுவடத்தில் கீழே இறங்கி விட்டது. ఆ నడుము ఎముకలో ఆ కింద దిగింది. ఇప్పుడు தலை இல்ல, తలకాయ లేదు. ஆனால் முதுகெலும்பு வழியாய் சரீரத்துக்கு போன அந்த ஆர்டர், ఎముక లోపల శరీరానికి పోయిన ఆర్డర్ தலை கட்டான பிறகு அந்த கை கால்கள் அதை நிறைவேற்றுகிறது. తల కట్ అయిన తర్వాత దాని తర్వాత శరీరంలో అది అయింది కథ. புரிஞ்சா? ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. தலை இங்க, தலை ఇక్కడ, பாடி ஃபுட்பாத்துக்கு மேல. బాడీ ఫుట్పాత్ మీద. பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், చూసిన వాళ్ళకి అంత ఆశ్చర్యము. ஹalleluya హల్లెలూయా. ஆனால் மருத்துவர்கள் சொன்னார்கள் அது சாத்தியம். ఆ డాక్టర్లు చెప్పింది అది సాధ్యము. ஆமென் ఆమేన్ హalleluya హల్లెలూయా హalleluya హల్లెలూయా హalleluya. హల్లెలూయా. அப்போ இனி நம்முடைய பகுதிக்கு வருவோம். ఇంకా మన సమయకి వస్తాము. அந்த இமேஜினேஷன்ல அப்படியே ஆன்னு இருந்துராதுங்க. ஆமென் ஆமென். நம்ம பார்த்தா செல்வம் கொஞ்சம் வீக்கானவன் எல்லாம் அப்படியே அவன் செத்து போயிடுவான். ஆமென் ஆமென். ஆமாவா இல்லையா? இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல்ல போல இருக்கு. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நாவை அடக்குங்கள். నేలకి నడసండి. ஆமென் ஆமென். நம்முடைய சரீரத்தின் மொத்த சரீரமும், మన శరీరంలో పూర్తి ఉండే అంగి, நம்முடைய சரீரத்தின் மொத்த அவயங்களும் మన శరీరంలో ఉండే అన్ని అవయాలు நாவினால் கட்டுப்படுகிறது. ఆ నేలకిలోంచి అది జరుగుతాయి. எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், దాని నుంచి యాకోబు చెప్తాడు, ஒருவன் நாவை அடக்காமல் ఒకడు నేలకి అనసకుండా தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால், దేవుని భక్తి ఉండాలని చెప్పుకుంటే அவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். వాని హృదయాన్ని వంచిస్తాడు. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு అప్పుడు దేవుని బిడ్డలకు இந்த நாவடக்கம் என்பது முக்கியமானது. ఈ నేలకి అనిసేది అనేది ఇంపార్టెంట్. ஆமென் ఆమేన్. மனுஷனுக்கு நாவடக்கம் என்பது முக்கியமானது. మనుషునికి ఆ నేలకి అనిసేది అంటే பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நாவடக்கம் முக்கியம். నేలకి అనిసేది ముఖ్యము. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எனவே நம்முடைய தேவ பக்தி, దాని నుంచి మన దేవుని భక్తిలో, கர்த்தரோடு உள்ள நமக்கு இருக்கிற பக்தி దేవునితో ఉండే మనకు భక్తి வீணாகி போய் விடாமல் అది వీణుగా పూర్తిగా நாவை அடக்கி காத்துக் கொள்ளுங்கள். నేలకి అనిసి కాసుకోండి. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. அப்போ நம்முடைய பக்தி வீணாய் விடக்கூடாது. అప్పుడు మన భక్తి అనేది అది వేస్ట్ పోకూడదు. அதனால தான் நாவை அடக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. నేలకి అనిసో అని చెప్తారు. நாவை அடக்காமல் இருந்தால், నేలకి అనసకుండా ఉంటే, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன். ఒక ఎగ్జాంపుల్ చెప్తాను. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயம் வருகிறவர்கள், ఆదివారం దినము మన సభలో వస్తాము. ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போய் దేవుని సభకి ఇంట్లోంచి போன உடனே வீட்டுல சண்டை, పోయిన తక్షణమే ఇంట్లో జగడాలు, பாத்திரம் பறக்குது, పాత్రలు అంత పరిగెత్తాయి. பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பாங்க, పక్క ఇంట్లో ఉండే వాళ్ళు తలుస్తారు. ஆமென் ఆమేన్. புரிஞ்சா? எப்ப பக்தி வீணா போகுது? ఎప్పుడు భక్తి అనేది వీణుగా పోతాయి? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாவை அடக்காமல் இருந்தா. నేలకి అనసకుండా ఉంటే. ஆமென் ఆమేన్. ஒன்னு சொன்னா 9 சொல்லணும்.
వైట్ చెప్తమంటే 9 దాని తప్పు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஒன்னு சொல்றவன நீங்க நிப்பாட்டணும்னா நீங்க சைலண்டா இருக்கணும். ఒకటి చెప్తే మీరు నిలుపుకోవాలా. ஆமென். ఆమేన్. நம்ம ஆளுங்களுக்கு அங்க கைதான் நீளும். మన మనిషి శైలదా. ஆமா. ఆమేన్. ஒன்னு சொன்ன உடனே கை பொள்ளார். ఒకటి చెప్పింటేనే ఒకటి రెండు ఇస్తారు. பொண்டாட்டியை அடிக்கிறவன் పెండ్లాన్ని కొట్టేవాడు ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், என் வாயால திருப்பி திருப்பி சொல்ல வைக்காதீங்க. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நாவை அடக்குகிறவன் నేలికిని అణిసేవాడు நம்முடைய பக்தியை வீணாக்குவதில்லை. మన భక్తిని వాడు విరుద్ధ చేసేలేదు. பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் உண்டு. సమస్యలు అన్ని కుటుంబాల్లో போராட்டம் எல்லா குடும்பத்திலும் உண்டு. పోరాటాలు అన్ని కుటుంబాల్లోనూ ఉన్నాయి. நம்முடைய நாவுகள் நம்முடைய பக்தியை வீணாக்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். మన నేలిక మన భక్తిని విరుద్ధ చేయకుండా కాసుకోండి. வேகமா போகலாம். யாக்கோபு 1:19க்கு போகலாம். యాకోబు 1:19 மேல்ல அப்படியே மேல்ல. ஆகையால் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகிறதுக்கு தாமதமாகவும் இருக்க கடவன். ஆமென். அழகான வார்த்தை. ஆமென். இத குறித்து ஒரு நாள் செய்தி எடுத்தேன். ஆமென். ஆமென். அதுல இப்ப தேவைக்கு மட்டும் ஒண்ணு எடுத்துக்கும். ஆமென். ఆమేన్. பேசுகிறதற்கு பொறுமையாய் இருங்க. మాట్లాడడానికి శాంతంగా ఉండండి. ஆமென். ఆమేన్. வேதம் அழகா சொல்லுது. దేవుని వాక్యం సుందరంగా చెప్తాయి. தொண பேசாதே. తొనని அதுதான் మాట్లాడొద్దు. பிரச்சனை தொடக்கம். దాంట్లోనే సమస్యల ఆరంభం. அதுதான் பிரச்சனை உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்லும். సమస్యల్ని పైన ఎత్తుకోపోయేదే అదే. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. வீட்ல ஒரு ஆளு பேசுறா அடுத்த ஆளு பேசக்கூடாது. ఇంట్లో ఒక మంచి அதான் మాట్లాడితే தத்துவம். ఇంకొక మంచి அது మాట్లాడకూడదు. புருஷனா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் అది சரி. ఇద్దరులో ఎవరుగా ఉంటేనే సరి. பொண்டாட்டி பேசினா புருஷன் பேசக்கூடாது. భార్య మాట్లాడితే భర్త మాట్లాడకూడదు. புருஷன் பேசினா பொண்டாட்டி பேசக்கூடாது. భర్త మాట్లాడితే భార్య మాట్లాడకూడదు. ஆமென். ఆమేన్. கோயிச்சுக்கிறீங்களே, நல்லதுக்கு தாங்க சொல்றேன். మంచిదాని ఇదన பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாவை அடக்குங்கள். నేల్కి అణసండి. இன்னைக்கு ஒரு 50 முறையாவது சொல்லணும் இத. ஆமென். ఆమేన్. நாவை அடக்குங்கள். నేల్కి అణసండి. ஆமென். ఆమేన్. யாக்கோபு சொல்லுகிறார், యాకోబు చెప్తాడు ஏன்னா ఎలంటే பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். మాట్లాడేదానికి శాంతంగా ఉండాలా. ஹalleluya. హల్లెలూయా. கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்க. వినేదానికి తీవ్రంగా ఉండాలా. பேசுகிறதற்கு பொறுமையாய் இருங்க. మాట్లాడేదానికి శాంతంగా ఉండాలా. கோபப்படுகிறதற்கு தாமதமாய் இருங்க. కోపపడేదానికి కొంచెం ఎనుక ఉండండి. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో இந்த அவசரப்பட்டு பேசுகிற இந்த வார்த்தைகள் అవసరపడి మాట్లాడే ఈ మాటలు நம்மை சாபத்துக்கு கொண்டு செல்லும். మనల్ని శాపానికి తీసుకొని நம்மை పోయి அழிவிற்கு கொண்டு செல்லும். మనం తప్పు చేసేదానికి குடும்ப తోసుకొని சமாதானத்தை கெடுக்கும். కుటుంబాల్లో సమాధానాలు తేవసం. அதுக்கப்புறம் சொல்றது, நான் சும்மா இருந்தா போதுமா இருந்துச்சு. అనేక చెప్తే ఈనేది నేను ఊరికే ఉంటే బాగునిన్నా. அதத்தான் நானும் சொல்றேன். நீ சும்மா இருந்தா போதுமா இருந்துச்சு. నువ్వు ఊరికే ఉంటేనే మంచిదిగా అయింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், దేవుని ఆరాధించే దేవుని బిడ్డలు, தேவ சபையில் தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைங்க, దేవుని సముఖంలో దేవుని స్తోత్రించే బిడ్డలు, நம் வெளியில் நாவடக்கம் இல்லாதவர்களாய் இருந்தால், బయట నేలికి అణిసేవాళ్ళుగా లేకుండా ఉంటే நம்முடைய தேவ பக்தியை வெளியில் வீணாக்குகிறோம். మన దేవుని భక్తి అనేది బయట విరుదుగా చేస్తాము. ஹalleluya. హల్లెలూయా. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். యాకోబు 3వ అధ్యాయం 5வது வாக்கியம் 5, 6, 7, 8 நிறுத்தி நிறுத்தி வாசிக்கணும். ஆ ஆ ஆ ஆ நடத்துவோம் அல்லவோ? ஆ ஆ ம் 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 ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பெரிய கப்பல். పెద్ద కప్పులు. சில கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்தா தீப்பெட்டி அடுக்குனது போல அடுக்கி வச்சிருக்கிறோம். ఆ కప్పల ఆ కంటైనర్ పెట్టే చూసినమంటే ఒక చిన్నది అట్లా తర తెలుసును. ஆமென். ఆమేన్. கடந்த வருஷம் அந்த அது என்ன கால்வாய், பனாமா கால்வாயா? ஆ
அதுல ஸ்ட்ரக் ஆச்சு ஒரு உலகத்திலே பெரிய சரக்கு கப்பல். దాంట్లో అడ్డం పడిపోయేది సముద్రంలో. இப்படி கிராஸ்ல క్రాస్ లో கொஞ்சம் திரும்பிடுச்சு. కొంచెం తిరిగిపోయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ఆ కప్పల్లో చూస్తే தீப்பொட்டி அடுக்குறது போல கண்டெய்னர் எல்லாம் 40 ஃபீட் கண்டெய்னர். అగ్గిపెట్టెలు ఎట్లా మనం దాన్ని ఎత్తి పెడతామో అదే తర ఉంటాయి కంటైనర్లు. அவ்வளவு பெரிய கப்பலை అంత పెద్ద కప్పల్ని திருப்புவது சின்ன ஒரு ஸ்டியరింగ్. దాన్ని మార్చేది వచ్చి చిన్నదిగా ఒక రౌండ్ గా ఉంటాయి. హల్లెలూయా. 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 நம்ம பெரிய லாரி பாக்குறோம். நம்ம ரோட்ல நம்ம ஹைவேல எல்லாம் 100 டயர் லாரி எல்லாம் பாக்குறோம். ఎన్నో పెద్ద లారీలను చూస్తాము. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. அவ்வளவு நீளமா இருக்கும். అంత పెద్ద నీట్ గా ఉన్ను. ஆனா ஆளு అవుతే మంచి முன்னாடி ஒரு ஒல்லி குச்சா இருப்பான். ముందుగా ఒక సన్నగా ఒక మంచి కూసుంటాడు. ஆமென். ఆమేన్. வாக்கும் போட்டு துப்பி துப்பி దాని ఒక్కలేసుకొని కారు ఉంచుకుంటా ఉంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முன்னாடி ஒரு சின்ன பெட்டியில ముందుగా ఒక చిన్న ஒரு బాక్స్ లో சின்ன ஒரு ரவுண்ட திருப்பிக்கிட்டு இருப்பான். ఒక స్టీరింగ్ రౌండ్ చిన్న దాన్ని తిప్పుతా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. இவ்வளவு பெரிய லாரியை ఇంత పెద్ద లారీని இந்த சின்ன ஒரு ஸ்டியரிங் தான் கண்ட்ரோல் பண்ணுது. స్టీరింగ్ చిన్నదిగా ఉండేదా కంట్రోల్ చేసును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அதே போல దాని తరనే நம்முடைய நாவு சிறியதுதான். మన నేలకి చిన్నదిదా. ஆமென். ఆమేన్. சிறியதுதான், చిన్నదిదా. ஆனால் பெருமையானவைகளை பேசும். అవుతే పెద్దదాని అంతా మాట్లాడను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆழமா சொல்றேன், లోతుగా చెప్తాము, திருத்தமா சொல்றேன், కరెక్ట్ గా చెప్తాము. நாவை அடக்குங்கள். నేలికి అనుసండి. ஆமென். ఆమేన్. நாவினால் கெட்டு போனவன் ஏராளம். నేలికిలో చెడిపోయిన వాళ్ళు ఎందరో. பெருமை பேசுவது இங்கு வேதம் யாக்கோபு சொல்றார். ఇక్కడ యాకోబు చెప్తాడు, நாவு சின்னதுதான், నేలికి చిన్నదిదా. ஆனா தன்னை மீறின பெருமையை அது பேசிக்கொண்டே இருக்கும். తనకన్నా ఇంకా పెద్దదిగా మాట్లాడుతూనే ఉంటాయి. சிலவெல்லாம் பேசுறதை கேட்டீங்கன்னா வீட்டுல கஞ்சிக்கு வக்கு இருக்காது. కొందరిని చూస్తే మాట్లాడితే వాని ఇంట్లో గంజి కూడా வீட்டுல கஞ்சிக்கு வழி இருக்காது. గంజి కూడా ఉండదు వాని ఇంట్లో. ஆனா பெரிய அம்பானி பரம்பரை போல பேசுவோம். అవుతే బయట స్కోప్ ఉంది, పెద్దదిగా ఉన్ను. ஆமா, எல்லாம் ராயல் லைஃப் தான். రాయల్ లైఫ్ తరా நாசமா போக, నాశనంగా పోని. ஆமென். ఆమేన్. பார்த்த அனுபவத்துல சொல்றோம், చూసి అనుభవంలో நாவை அடக்குங்கள். నేలకి అనుసండి. ஆமென். ఆమేన్. தேவையில்லாததை பேசாதீங்க. కావాల్సి లేని దాన్ని பெருமை మాట్లాడదండి. பேசி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. మాట్లాడి ఏం సిక్కపోయలేదు. நமக்கு என்ன சிலையா வைக்க போறானுங்க. మనకు ఆడ ఒక ఇదే పెట్టబోతారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 50 பேர் இருக்கிற சபையில 50 మనుషులు ఉండే సభలో நான் தான் பெரிய மனுஷன் காட்டிக்காதே. నేందా పెద్ద మనిషిని అని చూపించుకోవద్దు. நம்ம காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. మనల్ని చూపించుకొని ఆ ప్రయోజనం లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ఊర్లో చూస్తే சபைகள்ல ஒவ்வொரு குடும்பமும் போட்டியா இருக்கும். సభలో ఒక కుటుంబాలకు వాళ్ళకి కాంపిటీషన్. ஒருத்தன் 10 லட்சம் காணிக்க கொடுத்தா அடுத்த குடும்பம் அவன் 10 கொடுத்துட்டான், போடு 11 லட்சம். వాడు 10 లక్షలు ఇస్తాడని తెలిస్తే నేను 11 లక్షలు ఇస్తానని చెప్పేది. ஆமென். ఆమేన్. பெருமை. వాని ఎగ్గము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். దేవుడు తన పెద్దవాడని చెప్పేవాని ఎదిరిస్తాడు. நாவு சின்னதுதான், నేలికి చిన్నది, ஆனா அது பேசுகிற வார்த்தைகள் பெரியது. అది మాట్లాడే మాటలు పెద్దది. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். போதும் போதும். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பெருமையை பேச விடாத. అది ఎమ్మని మాట్లాడే ఉడియద్దు. இருக்கிறவனாகவே நீ நடந்து கொள். ఉండేవాడుగానే నడుచుకో. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஆசாரி உபதேசி, ஆசாரி உபதேசி என்று பழைய ஒரு தேவ மனிதர், ఆసార ఉపదేశిన ఒక పెద్ద మనిషి கேரளாவில். அவருடைய கதை சாட்சி எல்லாம் கேட்டோம்னா நம்ம நடுங்கிடுவோம். సాక్షి అంతా వినబడతామంటే మా అదిరిపోతాం. ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ప్రసంగం చేస్తాడు ఒక బారి. அப்போ எல்லாம் தெருவுல ரொம்ப பிரசங்கங்கள் நடக்கும். ఈదిలో ఎన్నో ప్రసంగాలు అప్పుడు జరుగుతా ఉండింది. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ప్రసంగం చేస్తున్నాడు. ஒருத்தன் பக்கத்துல போஸ்ட்ல இருந்து ஃபியூஸ உருவிட்டு இருந்தான். పక్కలో వాడు పోస్టుల నుంచి ఆ పీస్ இவன் அங்க இருந்து விளையாட்டு உருவான், వాడు ఎత్తుతుడు போடுவான், ఏస్తుడు, உருவான், ఎత్తుతుడు போடுவான், ఏస్తుడు. இவரு பிரசங்கம் பண்ணுவாரு, ఈయన ప్రసంగం పీస్ చేస్తాడు, ఉరువాన్. పీస్ ఎత్తుతుడు. ஆமென். ఆమేన్. இவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க பாத்துட்டாரு. ప్రసంగం ఎత్తుతా ఉన్నప్పుడు వాడు சரியான చేసేసాడు. கோபி, నిండా కోపమైనడు. எலிசாவை போல. ఎలిసా తర. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. பயங்கர கோபி. నిండా కోపము.
இவர் கொஞ்ச நேரம் பார்த்தாரு, కొంచెం చూసినాడు, இவன் நிறுத்துறதா இல்ல. వాడు చేసే కార్యాలు నిలపలేదు. இவர் கோபத்துல இங்க இருந்து சொன்னாரு, ఈయన కోపాన్లో ఈయన చెప్పాడు, ஃபீஸ் புடுங்கறவனுக்கு ஃபீஸ் போட்டே, పీస్ ఇప్పేవానికి వానికి పీస్ పోని. அவ்வளவுதான், பொட்டுன்னு செத்து கீழே விழுந்தான். టక్కన అట్లా చచ్చిపోయినాడు కింద. நடந்த சம்பவம், జరిగిన సంభవము. ஆமென் ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இப்படி நிறைய சாட்சி உண்டு அவருக்கு. ఇట్లా ఎన్నో సాక్ష్యాలు ఉన్నాయి అతనిది. அதில் எனக்கு பிடித்தது, ஒரு முறை வட இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியத்துக்கு போயிருக்கிறார். నార్త్ ఇండియాకి మిషనరీకి ఆశ్రమం పోయిండాడు. ஆமென் ఆమేన్. அப்போ ஒரு வட இந்தியாவுல அந்த காலத்துல, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பழைய காலத்தை நினைவு கூர்ந்தா இப்ப கொஞ்சம் கம்மி தான் பிரச்சனைகள். దీనికి ముందు నిండా సమస్యలు అంటే ఇప్పుడు కొంచెం తక్కువది ఆ పక్క. இருக்கும் அரசியல் ரீதியா இப்ப அதிகம், ஆனால் அன்றைய காலத்துல இறங்க முடியாது. ఆ పక్క ఆ కాలంలో జనాలే ఉడిరు. ஹalleluya. హల్లెలూయా. இப்ப சில இடங்கள்ல எல்லாம் நல்ல மாற்றம் வந்தாயிற்று. ఎన్ని జాగాల్లో కొంచెం బదలావణ వచ్చి ఉన్నాయి. அப்போ ஒரு மிஷனரி ஊழியத்துக்காய் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ఆ మిషనరీ సేవ కోసం ఒక ప్రసంగం చేసుకుంటా ఉంటాడు. இப்போ ரெண்டு பேர், రెండు జనాలు, அந்த பஜ்ரங்கத்தள், ఆ బజరంగ దళ అనే మనుషులు, அதுல ரெண்டு பேர் வந்தான். దాంట్లో రెండు మనుషులు వచ్చారు. ரெண்டு பேர் வந்து రెండు జనాలు వచ్చి பயங்கர பிரச்சனை, సమస్యలు జాస్తి மீட்டிங் ప్రశ్నలు, நடத்தக்கூடாது என்று, మీటింగ్ జరిపించకూడదని, சுவிசேஷ கூட்டம் நடத்தக்கூடாது. ఆరాధనలు జరిపించకూడదని. இவரு மீட்டிங் முடிஞ்சு మీటింగ్ జరిగింది. అయ్యా அடுத்த நாள் காலையில మార్దినం 10న இந்த பிரச்சனை பண்ண இல்ல, அவன் வீட்டுக்கு போனாரு, సమస్య தேடி போனாரு. సమస్య చేసిన ఇంటికి పోయాడు. ఈయన தேடி போனாரு. ఎతికిపోయాడు. தேடி போனா ఎతికిపోతే அது ஒரு குடிசை, చిన్న ఒక గుడిస, குனிஞ்சுதான் உள்ள போகணும். దాంట్లో వంగిద కింద లోపల పోవాలా. ஆமென், ఆమేన్. குனிஞ்சுதான் உள்ள போகணும். ఆ వంగిద దాని లోపల పోవాలా. உள்ள போனா లోపల పోతే அவனுக்கு பயங்கர ஷாக்கு. వానికి భయంకర షాక్. நம்ம தேடி இந்த உபதேசி வந்து விட்டாரு, మనముల్ని ఎతికి మంచి వచ్చేసాడే. என்ன சொல்ல போறாரோ என்ன ஏது ஒண்ணும் புரியல அவனுக்கு. ఏం చెప్పతాడు ఏమి ఎక్కడని తెలియదు వానికి. இப்போ வந்தவரை உட்கார வைக்கணும், వచ్చిన కూసం పెట్టాలా. அவனுக்கு தர்ம சங்கடம். అతనికి సిగ్గు அவ்வளவு అయిపోయింది. பெரிய ஒரு மனிதன் நம்ம வீட்டை தேடி வந்துட்டார். అంత పెద్ద మనిషి మన ఇంటి ఎతికి இப்போ వచ్చేసాడు. உட்கார வைக்கிறதுக்கு சேர் இல்ல, కూసోనే పెట్టేదానికి ఏ చారు లేదు. ஆசாரி உபதேசி பார்த்துக்கிட்டே இருந்தார். అతను ఉపదేశం చూస్తానే ఉన్నాడు. పాస్టర్ பாக்கெட்ல இருந்து ஒரு 200 ரூபாயை கொடுத்து, పాకెట్ నుంచి 200 రూపాయలు వేసి, வீட்டுல 2 சேரை வாங்கி போடு ఇంట్లో 2 చార్లు சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். చెప్పేసి దిగాడి పూడ్చినాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அடுத்த நாள் ரெண்டாவது மீட்டிங், మర్సనము సెకండ్ మీటింగ్, ரெண்டாவது நாள் மீட்டிங், రెండో మీటింగ్ లో, ரெண்டாவது நாள் மீட்டிங்ல రెండో దిన మీటింగ్ లో பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ప్రసంగం చేస్తా ఉన్నప్పుడు இவர் சொன்னாரு, ఇతను చెప్పాడు, நான் என் ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்கிறேன், నేను నా దేవుని గురించి చెప్తాను. எங்கள் ராஜா ராஜாதி ராஜா, నా రాజాది రాజా, ஐஸ்வர்யங்களில் சம்பன்னன், ఐశ్వర్యం జాస్తి ఉండేవాడు, அவரிடத்தில் ஒரு குறைவும் இல்லை, అతని దగ్గర యా కొరత లేదు, அவரை ஆராதிக்கிற எங்களுக்கும் ஒரு குறைவும் இல்லை, అతని ఆరాధించే వాళ్ళకి మాకు యా కొరత లేదు. அதை எதுக்குற உன் வீட்டுல உட்கார 2 சேர் இருக்கடா. దీని ఎదిరించేవాడు నీ ఇంట్లో నీకు 2 చైర్లు ఉండాయా. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. 3 நாள் மீட்டிங் మూడో దిన మీటింగ్ లో சுபமா நடத்திட்டு வந்தார். సుగంగా జరిపించేసి వచ్చాడు. என்ன காரணம்? యాలంటే வெட்டி வீராப்பு, కావాల్సిన లేని మాట, வீட்டுல கஞ்சிக்கு வழி இருக்காது, ఇంట్లో గంజికి ఇది ஆனா ఉండదు. ஊழியக்காரனை பந்தாடுறது, సేవకుల్ని మాట్లాడేది, ஊழியக்காரனை பந்தாடுறது, సేవకుల్ని మాట్లాడేది, ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறது, దేవుని నామాన్ని దూషించేది. ஒன்ன பெருமைப்படுத்தாதே. నిన్ను నువ్వు ఎమ్మె చేసుకోవద్దు. ஹalleluya. హల్లెలూయా. இழுக்கிற காற்று வெளியே வரலைன்னா செத்த மகனே. ఈడ్సే గాలి లోపల రాలేదంటే సస్తువి. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். మన జీవితం అంతే. இதுல பெருமை பாராட்ட என்ன இருக்கு? ఇంకా ఎమ్ అనేది ఏముండాయి. கொரோனாவுல பார்த்தோம், కరోనాలో చూసాము, நல்ல பாடி பில்டர்ஸ், బాగా బాడీ బిల్డర్ గా ఉన్నాడు, நல்ல மஸ்தான உடம்பு, బాగా బాడీ బిల్డర్ మస్తుగా ఉన్నాడు, ஒட்டுன்னு போயிட்டான். టక్కని పడ్డాడు. ஹalleluya. హల్లెలూయా.
ஆமென். ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా ஒண்ணு நிக்கல, கோடீஸ்வரன். ఏమీ నిల్లేదు కోటీశ్వరుడు அட்மிட் பண்றதுக்கு ஹாஸ்பிடல்ல பெட் இல்ல. అడ్మిట్ చేసేదానికి హాస్పిటల్లో జగ లేదు వానికి உன் பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? నీ డబ్బు పెట్టుకొని నువ్వు ఏం చేయనవును ஏன் பெருமை பாராட்டி? యాల నువ్వు எதுல பெருமை பாராட்ட முடியும்? ఏట్ల ఎమ్మ నువ్వు చేస్తావు உன் சரீர சுகத்திலேயா, నీ శరీరం సుఖములో உன் பணத்திலேயா? నీ డబ్బులోనా ஒன்றிலும் முடியாது. ఏమిట్లా అవదు நாம் கண்கூடாய் பார்த்து விட்டோம். దాని మనము కళ్ళలో చూసిండాము ஆஸ்பத்திரியில பெட் இல்லாமல் மரித்தவன் ஏராளம். హాస్పిటల్లో బెడ్ లేనోళ్ళు సచ్చినోళ్ళు ఎందరో பணம் இருக்கு, డబ్బు ఉండాయి கோடிக்கணக்காய் இருக்கு, కోట్లుగా ఉండాయి ஆனால் மருத்துவத்துக்கு வழி இல்லை. అవుతే ఆ మందులకు దారి లేదు అప్పుడు ஹalleluya. హల్లెలూయా அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை வேண்டாம். మన జీవితంలోని ఎమ్మలంతా వద్దు நாவை அடக்குங்கள். నేలికి అనసండి இல்லாதத மிகைப்படுத்தி சொல்லி பழகாதுங்க. లేదంటే తనని గురించి ఎక్కడి చెప్పొద్దండి ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా நம்முடைய கிராம ஊழியத்துல போடுற ஒரு டிராமா, మన గ్రామ సేవ చేసిన డ్రామాలు ஒரு 5 சகோதரர்கள் இங்கே ஒரு முறை போட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ఇక్కడ మన డ్రామా వేసి ఉంటాము. அதுல ஒருத்தன் போய் பேசுறவன், దాంట్లో ఒకడు అబద్ధాలు మాట్లాడేవాడు. ஆமென். ఆమేన్. காலையில கஞ்சி குடிச்சிட்டு పొద్దున్నే గంజి తాగేసి போன்ல சொல்லுவான், இப்பதான் பிஸா சாப்பிட்டேன். ఫోన్లో చెప్తాడు, ఇప్పుడు దా నేను బిసాసా తింటుని. ஆமென். ఆమేన్. இது சும்மா டிராமா இல்ல, ఇది డ్రామా కాదు. இப்படி பல பேர் நம்ம கூட சுத்திட்டு இருக்கிறோம். ఈ తరం మనతో ఎందరో సుడతా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. வீட்டு நிலைமைகளை ఇంట్లో కష్టాలు உள்ளபடியே நினைத்து முன்னேற பாருங்க. ఉండేదాని తరం తలుసుకొని ముందుకు மிகைப்படுத்தி பழகாதுங்க. దాని తప్పులు చెప్పుకొని తిరగదండి. ஹalleluya. హల్లెలూయా. எங்க ஊருக்காரனுக்கு ஒரு சுபாவம் உண்டு. మన ఊరు మంచికి ఒక స్వభావం ఉంటుంది. வெளிநாட்டுல கக்கூஸ் கழுவுவான், బయట దేశంలో కక్కుస్ ஆனா ஊருக்கு வரும்போது அங்கிருந்து கடனை வாங்கி நல்ல ஒரு பிரேஸ்லெட், நல்ல ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லுங்கியம் கட்டிட்டு நடப்பான் ஊரு ஃபுல்லா. ఊర్లో వచ్చినప్పుడు వేరే వందరు అప్పు తీసుకొని వచ్చి అన్నిట్లు వేసుకొని ఆ బాగా నడుస్తుడు. ஆமென். ఆమేన్. 6 மாசம் தாண்டி இவன் திரும்பி போகணும்னா இதை விக்கணும். 6 నెలలు తాలి వాడు తిరిగే పోవాలంటే అన్నిటిని అమ్మల్లా. ஆமென். ఆమేన్. ஏயா இந்த வெட்டி வீராப்பு? ఏంటికి నీకు ఇది మాటలు? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. வாழ்க்கையில நமக்கு இருக்கிறதை இருப்பதாய் நினைத்து வாழ்க்கையில முன்னேறி பழகுங்க. జీవితంలో మనకు ఉండేదాన్ని తెలుసుకొని ముందు పోండి. நாவு சிறியது, నేలకి ஆனால் நம்மை விட பெரியவைகளை பெருமைகளை பேசுகிறது. అవుతే మనకన్నా మన మాటలు పెద్దదిగా మాట్లాడేది. அடுத்தது யாக்கோபு சொல்றாரு, அடுத்த வாசிங்க சிஸ்டர். இல்ல அதுக்கு முன்ன அது 3வது காரியம். நாவு நெருப்பு தான் அடுத்தது. ஆமென். ఆమేన్. ஹalleluya. நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்லுது? ఫస్ట్ లైన్ చెప్తుంది, சிறிய அவயம் చిన్నది నేలక பெருமைகளை பேசுகிறது. పెద్ద ఎమ్మెగలు మాట్లాడతాయి. ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் வாயை திறந்தான்னா டாடா பிர்லா ரேஞ்ச்ல தான் பேசுவாங்க. కొందరు నోరు తెరిస్తేనే అబద్ధాలదా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனா வீட்ல ஓட்ட சைக்கிள் இருக்காது. ఇంట్లో ఒక సైకిల్ కూడా ఉండదు. ஆமென். பெருமை பாராட்டாதுங்க. వాడు అమ్మ మాట్లాడదండి. ரெண்டாவது சொல்றாரு, రెండోది చెప్తాడు, நாவு நெருப்பு. నేలకినేది అగ్గి. ஏன்னா ఏలంటే நான் முதல்ல சொன்னேன், இதுதான் இன்புட். ఇదిదా మనకు లోపల తోసేది. இதிலிருந்து உள்ளில் கொடுக்கிறது దీంట్లో నుంచి లోపల వచ్చేది நம்முடைய சரீரத்தையே அழித்து விடும். మన శరీరాన్ని చేసేస్తాయి. ஒரு சின்ன தீ ఒక చిన్న అగ్గి காட்டை கொளுத்துவது போல అడవిని మంటాయిసేతరా நம்முடைய சரீரத்தில் మన శరీరాన్ని இந்த சின்ன நாவு ఈ చిన్న నేలిక நம்முடைய சரீரத்தையே மரண அக்னி, நரக அக்னிக்கு கொண்டு எரிக்க வல்லமை உள்ளது. మన శరీరాన్ని మరణ అగ్గికి తోసేదిగా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மூன்றாவது, మూడోది ஆமென். ఆమేన్. ஹalலே ஓ ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. முதல்ல அது சின்ன அவயம்,
ఫస్ట్ చిన్నది ఒక అవయము, ஆனால் பெருமைகளை பேசும், ఎమ్మెల్యే మాట్లాడను, ஓயாம பேசும். తప్పకుండా మాట్లాడను. இரண்டாவது அது அநீதி நிறைந்தது, అది తప్పులు చేసేది. மூன்றாவது அது நெருப்பு. అది మూడోది అగ్గి. இந்த அநீதி நிறைந்த இந்த நாவு ఈ తప్పులు చెప్పే ఈ నాలుక நம்மை நரகம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லக்கூடியது. మనల్ని నరగాండానికి తీసుకొని పోయేది. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இவ்வளவு இந்த சிறிய நாவில் இருக்கிறது. అప్పుడు ఇంత ఈ చిన్న నాలుకలో ఉన్నాయి. யாக்கோபு சொல்றாரு, యాకోబు చెప్తాడు, மிருகங்களை நாம் காண்கிற மிருகங்களையும் பட்சிகளையும் மனிதன் ஆளுகிறான், మనం చూసే మృగాల్ని ఆ పక్షిల్ని மனிதன் నడిపిస్తాడు, அடக்குகிறான். దాన్ని అణుస్తాడు. சிங்கத்தை அடக்க முடியாத சர்க்கஸ்ல போய் பாருங்க, ஒரு ஜோக்கர் போல ஒருத்தன் நிற்பான். அவன் கை காட்டுனா அவன் கோலை காட்டுவான், சிங்கம் அங்க போகும். సింగాని వాడు ఆ మనిషి అణుస్తాడంటే కట్ట ఎట్లా చూపిస్తాడు అట్లా తిరుగుతాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ சிங்கத்தை கூட மனிதன் அடக்குகிறான். సింగాని కూడా మనిషి అణుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாவற்றையும் அடக்குகிறான். అన్నిటిని అణుస్తాడు. ஆனால் தன்னுடைய நாவை ஒருவனால் அடக்க முடியவில்லை. నేలికిని వాడు కూడా అణుసేయలేదు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ யாக்கோபு சொல்லுகிறார், యాకోబు చెప్తాడు, அப்படி முடியாத அப்படிப்பட்ட அந்த நாவை ఆ తర ఉండే ఆ నేలికిని நீங்கள் அடக்க கற்றுக்கொண்டாலே நீங்கள் பக்தி உள்ளவர்கள். దాని అణుసే తెలుసుకుంటేనే మీరు భక్తి ఉండవాలి. நம்முடைய பக்தி வீணாய் போகாது. మన భక్తి విరదగా పోవాలి. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் నియోస్తులు 18 అధికారము 20-21 கொஞ்சம் வேகமா போலாம். న్యాయస్తులు, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். நல்லா கவனிங்க. மரணம் நாம சொன்னா எப்படி நடக்குதோ, ஆசீர்வாதம் வருதோ, அதே போலதான் மரணமும். ஆமென். మనం చెప్తే ఎట్లా మనకు ఆశీర్వాదాలు వస్తాయో అదే తరను మన మరణము అట్లనే. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ வாய் திறந்து சொன்னா எது நல்லது நடக்குதோ அதே போல தீமையும் நடக்கும். నువ్వు ఎట్లా నోరు తెరిచి చెప్తావో మంచిది జరుగుతాయో అదే తరం చెడ్డదును జరుగుతాయి. அதனால் தான் நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. దాని నుంచి దా మన నేలికిని అణసాలని దేవుని వాక్యాలు చెప్తాయి. நாமவே நம்முடைய நாவினால் நாமே சாபத்திலும் மரணத்திலும் விழுந்து விடக் கூடாது. మనముగానే మన నేలికి నుంచి శాపంలోనూ మరణంలోనూ పడిపోకూడదు. கடந்த வாரத்தில் சிம்சோனை குறித்து பார்த்தோம். పోయిన వారం సింసోన్ గురించి చూసాము. அவனுடைய கடைசி ஜெபம் என்னவா இருந்தது? వాని కొన ప్రార్థన ఏంగా ఉండింది? எடுத்து வாசிங்க 16-20. நியாயாதிபதிகள் 16-20. న్యాయస్తులు 16:30 చదవండి. 30. 16:30 న్యాయస్తులు. என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது, போதும் போதும் என்று சொல்லி பலமாய் சங்கிலியை இழுக்கிறான். அந்த அரங்கம் இடிந்து விழுந்து எல்லோரும் மரித்தார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ சிம்சோனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, சிம்சோன் நோட்ல இருந்து వచ్చిన మాట, இத்தனை முறை தேவ ஆவியானவர் அவனை தப்புவித்திருக்கிறார். இன்னிக்கித்தால தேவன் ஆத்மானே அவனை தப்பிச்சு ఉండింది. இவன் ஜெபித்திருந்தால் என்னுடைய விசுவாசம் நிச்சயம் சிம்சோன் தப்பித்திருப்பான். వీడు వేరే తర సిమ్సోన్ ప్రార్థించుకున్నాడంటేనే వేరే తర జరిగిను. ஆனால் அவனுடைய ஜெபம் என்னவாய் இருந்தது? వాన్ ప్రార్థన ఏంగా ఉండింది? இந்த பெலிஸ்தியரோடு நானும் மடிந்து போகிறேன், ఈ పెలిస్తియర్తో నేను చచ్చిపోవాలా. ஆமென், ஆமென். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், నోట్ల ఉండే వచ్చే మాట. சில பேருக்கு சில வீடுகள்ல பிரச்சனை, కొందరికి ఇంట్లో நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள், నోట్ల నుంచి వచ్చే మాట. ஆமென், ఆమేన్. நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது, எது வந்தாலும் நான் செத்தா போதும், మనకు బాగా అభ్యాసం అయ్యిండేది నేను సస్తే, இந்த మనిషినోட வாழ்றதை விட நான் செத்தா போதும், ఈ మనిషితో బతికేదానికైనా సస్తే, இந்த మనిషినోட வாழ்றதை விட நான் எங்கேயாவது ఈ போயிருவேன். మనిషితో బతికేదానికైనా ఎక్కడైనా పోతే చాలు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. 2 நாள்ல டர்ன் ஆகும், வாழ்க்கை மாறும். 2 దినముల్లో వేరే కథలుగా మారును. ஆமென், ఆమేన్. 2 நாள்ல வாழ்க்கை மாறிவிடும். 2 దినాల్లోనే జీవితం మారుతాయి. காரணம் என்ன?
ఎలాంటే நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், మన నోట్లోంచి వచ్చిన మాట, சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வராமல் அடக்கி ஆளுங்கள். సావమైన నోట్లో ఉండే మాటలు మనము అణుసి మాట్లాడాలా. குடும்பம் வாழ்வதற்குரியது. కుటుంబం జీవించేదానికి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, குடும்பம் வாழ்வதற்குரியது. కుటుంబం అనేది జీవించేదానికి ఉండేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ சாபமான வார்த்தைகள் நம்மில் வந்து விடக்கூடாது. సావమైన మాటలు మనలోంచి రాకూడదు. சில சகோதரிகள் வருவாங்க, కొన్ని సహోదరులు వస్తారు, ஐயா என் புருஷனுக்கா ஜெபிங்க, అయ్యా మా భార్య భర్త కోసం என் ప్రార్థించండి, புருஷன் பயங்கர குடிகாரன், నా భర్త బాగా తాగుతాడు, நான் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், నేను ఎంతనో ప్రార్థించి చూశాను, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான், ఈ మంచి మారనే లేదు. இனி நம்ம ப்ரேயர் பண்ணி ஏதாவது நடக்குமா? మనము ప్రార్థన చేసి ఏమైనా జరిగినాక நடக்குங்கிறீங்க? జరిగినంటారు. 41 நாள் உபவாசம் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. 41 దినము ఉపవాసం పెట్టి జరిపించని అడగదు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఎలాంటే இந்த అమ్మాவே நாளுக்கு 10 வாட்டி சொல்லும், ఈ అమ్మనే ఒక దినానికి 4 గితాలు చెప్పును, உன் அப்பங்குடிகாரன் இவன் திருந்த மாட்டான், నీ అబ్బ తాగేవాడు ఇంకా వాడు మారడు, உன் அப்பங்குடிகாரன் இவன் திருந்த மாட்டான், నీ నాన్న తాగేవాడు వాడు ఇంకా మారడు, உன் அப்பன் கள்ளுகுடிய இவன் திருந்தவே மாட்டான். వాడి నిజంగానే మారడు. அப்புறம் பாஸ்டர் பார்த்தோம், பாஸ்டர் என் புருஷனுக்கு பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர். పాస్టర్ చూసిందేనే ఒక తరా చెప్పేది, నా భార్య భర్త కోసం ప్రార్థన చేయండి. அவர் குடிச்சு 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 வயித்துல ஒண்ணுமே இல்ல. అతను తాగి తాగి వాని కడుపులో ఏం లేకుండా పోయింది. எப்படி இருக்கும்? ఎట్లా ఉన్ను? யார் வாயிலிருந்து வந்தது? ఎవరు నోట్లోంచి వచ్చింది? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சொல்லாத. చెప్పొద్దు. ஆமென். ఆమేన్. சொல்லாதீங்க. చెప్పదండి. நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? మన నోట్లోంచి ఏం రావాలా? என் புருஷனும் ஒரு நாள் திருந்துவான். నా భర్తను ఒక దినం మార్తుడు. ஆமென். ఆమేన్. என் புருஷனும் ஒரு நாள் குடிப்பழக்கத்தை నా விடுவான். భర్తను ఒక దినం తాగేదని ఇడుస్తుడు. என் அப்பாவும் ஒரு நாள் குடிப்பழக்கத்தை விடுவார். మా నాన్నను తాగేది ఒక దినం ముడుస్తుడు. ஆமென். ఆమేన్. அந்த வார்த்தைகளில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ఆ మాటల్లోదే మన జీవితం ఉండాయి. ஆமென். ఆమేన్. நல்லா கவனிங்க. గమనించండి. பாலாக் పాలాకు இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி ఇశ్రాయేల్ జనాన్ని శపించేదారా, பிலேயாமை ஆள் கூலிக்கு வைத்து கூலிக்கு வாங்கி పిలేయమని ఆ కూలికి తీసి சபிப்பதற்காகவே அனுப்புகிறான். శపించేదానికే పంపిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கூலி பேசி బాగా కూలి మాట్లాడి, உன் வேலை ஒண்ணே ஒண்ணுதான், నీ పని ఒకే ఒకటిదా. ஒரு ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ఒక జనాలు ఐగుప్తు నుంచి ఎల్బారి వచ్చిండారు. ஐயோ அது வர்ற தேசத்தை எல்லாம் மேஞ்சிட்டு అది போகுது. వచ్చే దేశమంతా మార్చేసిపోతాయి. மோவாபிய ராஜா మోవాబు రాజా, பாலாக்கு அதனால் என் தேசத்தில் அவர்களுக்கு அது நடக்க கூடாது. దాని నుంచి నా దేశంలో వాళ్ళు రాకూడదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. போலாம். என்னாகமம் 22 ఎన్నాగం 22 வேகமா 5:6. 5-6 చదువుతాము. ஆ ஆ ஆ ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். ஐயோ வந்திருக்கிறது. ஆ ஆ பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்கணும். போதும், இதான் டியூட்டி. ஆமென். ஆமென். கேட்டிங்களா? இன்னி எதுங்க டியூட்டி? ఏది డ్యూటీ? పని சபிக்கிறது தான் டியூட்டி. వాళ్ళు శపించాల, సావం పెట్టాల. அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் வந்து உமக்கு கூலி தர்றேன், నీ కూలి ఇస్తాము. நீர் வந்து அவனை சபிக்கணும், அந்த ஜனத்தை. నువ్వు వచ్చి ఆ జనాల్ని శపించాలా. ஆமென். ఆమేన్. இப்போ பிலேயாமை கொண்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. పిలియామిని పిలుచుకొని పోతారు. ஒன்றாவது சம்பவம் 8, 9, 10 அவன் ஆசீர்வதிக்க தொடங்குகிறான். వాడు ఆశీర్వదించేదానికి ఆరంభిస్తాడు. நல்லா கவனிங்க.
அத ஆசீர்வாதம் இவனால் சொல்வதல்ல. ఆ ఆశీర్వాదం అనేది వీడుగా చెప్పేది కాదు. கர்த்தர் அவனுடைய வாயில் இஸ்ரவேலுக்கு விரோதமான சாப வார்த்தை வராமல் தடுக்கிறார். యెహోవా వాని அதுதான் నోట్లో శాపమైన మాట రాకుండా అతను చూస్తాడు. ஏன் தடுக்கிறார்? ఏల్ తడిస్తాడు. பிலேயாமின் வாயிலிருந்து சாப வார்த்தை வந்தால் இஸ்ரவேல் சபிக்கப்படும் என்பது கர்த்தருக்கே தெரியும். బిలేయాము నోట్లోంచి శాపమైన నోట్ల మాట వస్తే అది శాపంగా తీరునని దేవునికి తెలుసు. கர்த்தரே தன்னுடைய ஜனத்தை, కర్తర్ తన జనాన్ని அந்த வார்த்தை சாப வார்த்தை அந்த ஜனத்தின் மேல் வந்துவிடக் கூடாது என்று பிலேயாமுடைய வாயை ఆ கட்டுகிறார். శాపమైన మాట ఇశ్రాయేల్ జనాల మీద రాకూడదని వాని నోటి మాట కడతాడు. அவன் வாயை திறந்த ஆசீர்வாதம். వాని నోటి తెరిస్తేనే ఆశీర్వాదము. ஆமென். ఆమేన్. பாலாக்கு டென்ஷன். పాలక్ யோ என்னையா பேசுறீரு? యో ఏం మాట్లాడతావు నువ్వు? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உம்மை சபிப்பதற்காய் கொண்டு வந்தால் నిన్ను శాపించేదానికి తీసుకొస్తేనే நீர் என்னமோ அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். నువ్వేమో వాళ్ళని ఆశీర్వదిస్తా இந்த ఉండవు. இடம் உமக்கு சரியில்லை, வாரும் నీకు ఈ జాగా போலாம், வேற இடத்துக்கு போலாம். వేరే జాగాకి పోతాం. அடுத்த குஞ்சுக்கு போயாச்சு. వేగ మట్టకి పోతాం. இப்ப பாரு, ఇప్పుడు చూడి எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ఎట్లా ఉండారు చూడండి. இப்ப இங்க நின்னு சபியும். ఇక్కడి నుంచి శపించు వాళ్ళని. ஆமென். ఆమేన్. அடுத்த சம்பவம் 19:24. 19:24. ஆ ஆ 23ஆம் அதிகாரம் 19:24. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அல்ல. ம் 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 ஓ ஆமென். ఆమేన్. பிலேயாமுக்கும் வாங்கின சம்பளத்துக்கு கூறதுக்கு ஆசைதான். பிலேயாமுக்கு తీసిన సంబలానికి చెప్పాలని ఆశ. சபிப்பதற்கு விருப்பப்பட்டு தான் வந்தான். శపించేదానికి ఆశపడి ஆனால் వచ్చాడు. தேவன் அவன் வாயில் ஒரு வார்த்தையை வரவிடவில்லை. దేవుడు వాని నోట్లోంచి ఒక మాట రాకుండా చేశాడు. ஆமென். ఆమేన్. அப்ப தேவனுக்கு ஒரு தேவ மனிதனுடைய நாவில் வருகிற வார்த்தை எவ்வளவு கிரியை செய்யும், வல்லமை செய்யும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். దేవుని మనిషి నోట్లోంచి ఒక మాట ఎట్లా క్రియాలు చేసిననేసి దేవుడు తెలిసిండాడు. அதனால் தான் பிலேயாமுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவிடவில்லை. దాని నుంచి பிலேயாம் నోట్లోంచి ఒక తప్పు మాట రాంచే. அங்கும் ஆசீர்வதிக்க అక్కడ வார்த்தை பெற்றார். ఆశీర్వదించేదని జీవించాడు. திருப்பி பாலாக்குக்கு இன்னும் டென்ஷன். పాలకు టెన్షన్ అయింది. ஓ 2 வாட்டி பண்ணிட்ட, రెండోకి చేసావు. ஆனா అవుతే இப்ப 3வது வாட்டி போவோம், మూడోకి జాగా வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், వేరే జాగా పిలుచుకోపోతాను, உனக்கு கூலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தர்றேன். నీకు ఇంకా కూలి జాస్తి ఇస్తాను. நான் சொல்லல, வேதத்தில் இருக்கு. దేవుని వేదములు చెప్తాయి. கொஞ்சம் பொன்னு வெள்ளியை அதிகம் தர்றேன், నీకు బంగారం ఇంకా జాస్తి ఇస్తా. வா வேறொரு இடத்துக்கு போகலாம். వేరే జాగాకి పోతాం రా. நீ சபித்தே ஆகணும். నువ్వు సభించే కావాలా. ஆமென். ఆమేన్. பிலேயாம் சொல்றான், கர்த்தர் சொல்லாம நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், வா போலாம். பிலேயாம் చెప్తాడు, దేవుడు చెప్పకుండా నేనేం చెప్పను. 24ஆம் அதிகாரம் 24వ అధికారము 5, 6, 7. ஓ யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். ఆమేన్. எங்க இருக்கிறாங்க? ఎక్కడ ఉండారు? வனாந்தரத்துல பள்ளத்தாக்குல டெண்டு கூட கிடையாது, అడవిలో పల్లాండ్లో. ஆனா అవుతే இவன் சொல்றான், వీడు చెప్తాడు, யாக்கோபே యాకోబే உன் கூடாரங்களும் నీ உன் గుడారాలు வாசஸ்தலங்களும் నీ వాసస్థలాలు எவ்வளவு அழகானவைகள். ఎంత సుందరమైనది. விழுந்துச்சு பாரு வார்த்தை. పడించుడి మాట. ஆமென். ఆమేన్. இதுதான் வாக்குத்தத்தம். ఇదే వాగ్దానము. கானானுக்குள் பிரவேசிக்க కానాన్ లోపల పోయే ஆண்டவர் மீண்டும் பிலேயாமுடைய வாயில் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கொடுத்தார். దేవుడు మళ్ళా பிலேயாம் నోట్లోంచి ఆశీర్వాదాల మాట ఇచ్చాడు. ஆமென். ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், దేవునికి తెలుసును, இஸ்ரவேலின் மேல் ఇశ్రాయేలు మీద பிலேயாமுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது சாபமாய் தீரும். பிலேயாம் నోట్లోంచి ఒక చెడ్డ మాట వస్తేనే అది శాపంగా మారును. எனவே தேவன் பிலேயாமுடைய நாவை அடக்குகிறார். దాని నుంచి దేవుడు பிலேயாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கொடுக்கிறார். ఆశీర్వాదమైన మాట ఇస్తాడు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் வாயிலிருந்து வருகிற சாபமான வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை மறந்து விடாதே. నీ నోట్లోంచి వచ్చే మాటలు నీకు క్రియాలు చేసిన నువ్వు మరెద్దు.
தவறான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வந்துவிடக் கூடாது. తప్పైన నోట్ల నీ మాట రాకూడదు. தேவ வார்த்தைகள் வாயில் இருக்கட்டும். దేవుని మాటలు నీ నోట్లో ఉన్ని. ஆமென். ఆమేన్. ஆண்டவருடைய வார்த்தைகள் உன் வாயில் இருக்கட்டும். దేవుని మాటలు నీ నోట్లో ఉన్ని. சாபமான வார்த்தைகளை விலக்குங்கள். శాపమైన నోట్ల మాట రాకూడదు. ఇప్పుడు பாலாக்கு டென்ஷன் ஆகிட்டான். பாலாக் టెన్షన్ అయిపోయినాడు. 24:10 வாசிங்க. பாலாக் கோபம் உண்டவனாய் என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் நீ ஆசீர்வதித்தாய். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய நாவு முக்கியம். మన నాలుక ముఖ్యమైనది. ஆமென். ஆமென். நம்முடைய சரீரத்தின் మన శరీరాన్ని, இவ்வளவு பெரிய சரீரத்தை ఇంత పెద్ద శరీరాన్ని ஆளுகிற அதிகாரம் ఆளுగే అధికారాన్ని நம்முடைய நாவில் உண்டு. మన నాలుకలో ఉంటాయి. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எனவே நாவை அடக்குங்கள். దాంచి నాలుకని అణచండి. தவறான வார்த்தைகள் வாயில் வர வேண்டாம். తప్పైన మాటలు నాలుకలో రాకూడదు. சங்கீதம் 34:13. కీర్తన 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். నీ నాలుకని తప్పందానికి కాసి వాసింగే. కాసుకో. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவையில்லாததை பேசி பழகாதீங்க. తప్పైందిలే మాట్లాడదు. தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. కావాల్సిన లేని మాటలు அது విడేదండి. உங்க குடும்பத்திலா இருக்கட்டும், నీ కుటుంబంలో ఉండను, வேலை செய்யற இடத்திலா இருக்கட்டும், పని చేసే జాగాలో ఉన్ని, நீங்க வாழ்ற சமுதாயத்திலா இருக்கட்டும். బతికే ఊర్లో ఉన్ని. ஹalleluya. హalleluya. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை ఒక దేవుని బిడ్డ அவன் இருக்கிற இடத்தில் நாவடக்கம் உள்ளவனாய் இருந்து వాడు ఉండే జాగాలో నేలకి అనిసేవాడు. நம்முடைய பக்தியை வீணாக்காமல் காத்துக்கொள்ளணும். మన భక్తిని వీణుగా పోయేదానికి కాసుకోవాలి. ஹalleluya. హalleluya. தாவீது அழகா எழுதுகிறார். சங்கீதம் 45:1. కీర్తన 45:1 చెప్తాడు, என் நாவு నా నేలకే விரிவாய் எழுதுகிறவனுடைய. ஹalleluya. హalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? என் வாழ்க்கைய குறித்து எழுதுகிற எழுத்தாணி என்னுடைய நாவு. నా జీవితాన్ని గురించి రాసే రాత వచ్చి నా నేలిక. நம்முடைய நாவினால் எதை எழுதுகிறோம்? మనం నేలికలో ఏంటి அன்பு రాస్తాము? தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், కుటుంబంలో కష్టాలు ఉన్ను, வாழ்க்கையில போராட்டம் வரலாம். జీవితంలో పోరాటాలు ఉన్ను. அதற்காக வாயில் வந்ததையெல்லாம் பேசிவிடக் கூடாது. దానికోసం నోట్లో వచ్చిన మాటలంతా முன்னால் మాట్లాడకూడదు. வாழ்க்கை இருக்கு என்பதை மறந்து விடாதே. ముందుగా జీవితం ఉండాయని మరికూడదు. சில பேர் எடுத்தான் பிடிச்சான்னு நிப்பான். இப்ப வெட்டொன்னு துண்டு 2. ఇప్పుడు మాట్లాడుతాడు, ఒకటి నరుకుతుండుగా. அதுல அவருக்கு வேற பெருமை. దాంట్లో వానికి అమ్మ, நம்ம எல்லாம் வெட்டொன்னு துண்டு 2. మనమంతా వైట్ రెండు అంతే. ஆமென். ఆమేన్. இதுவரை ஒருத்தரும் சாதித்ததாய் வரலாறே கிடையாது. ఆ తర வெட்டொன்னு துண்டு 2. ఆ తర ఉన్నోడు జయించిన கேட்க பெருமையா இருக்கும். ఇనేదానికి బాగుండు. ஓ, அவரு பயங்கரம், ఆతన భయంకరము. அவர் வெட்டொன்னு துண்டு 2 பேசுவார். ఆతన వైట్ రెండు తక్కువ మాట్లాడుతాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, வார்த்தை வீண் வார்த்தைகள் வாயில் வராமல் కావాల్సిన మాటలు காத்துக்கொள்ளுங்க. కాసుకోండి. ஏன்னா என் நாவு தான் எழுத்தாணி. నా నేలికిద రాసి எதை எழுதும்? ఏంటి రాసును? என் வாழ்க்கையை எழுதும். నా జీవితాన్ని రాసును. புரிஞ்சுச்சா? ஆமென். ఆమేన్. கைய தூக்கி சொல்லுங்க. என் நாவு தான் నా నేలికిద என் வாழ்க்கையை எழுதும் నా జీవితాన్ని రాసును. எழுத்தாணி. ఆది పేన. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. இனி என்ன எழுதணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ఏం రాయాలని మీరు தாவீது சொல்லுகிறான், దావీదు చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా, என் நாவில் உம்முடைய நீதி இருக்கும். నా నేలికి నీ నీతి ఉన్ను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஹalleluya. ஹalleluya. உம்முடைய நீதி நியாயங்கள் என் நாவில் இருக்கும். నీ నీతి న్యాయం నీ నాలికలో உம்மை ఉన్ను. துதிக்கிற துதி என் நாவில் இருக்கும். నిన్ను ఆరాధించే ఆరాధన నా నేలికలో ఉన్ను. ஹalleluya. హalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஸ்தோத்திரம் என் நாவில் இருக்கும். నిన్ను స్తోత్రించే స్తోత్రం నా నేలికలో உம்மை ఉన్ను. பாடுகிற சங்கீதம் என் நாவில் இருக்கும். నిన్ను ఆరాధించే కీర్తన నా నాలికలో உன் ఉన్ను. நாவில் எதை எழுதுகிறாய்? నీ నేలికలో ఏం రాస్తావు? உன் வாழ்க்கையை குறித்து எதை నీ எழுதுகிறாய்? జీవితాన్ని గురించి ఏం రాస్తావు? உன் நாவினால் தேவ வசனங்களை கொண்டு நல்லவைகளை எழுதி பழகு. నీ నేలికలో దేవుని మాటల గురించి మంచిది రాసేదని తెలుసుకో. எவ்வளவு அடிமட்டத்தில் போனாலும் வீழ்ந்து விடாதே. ఎంత దిగబడిపోతేనో పడిపోవద్దు. ஹalleluya. హalleluya. நாவினால் உன் வாழ்க்கையை திருத்தி எழுது. నేలికలో నీ జీవితాన్ని గురించి రాయి. ஜோய்ஸ் மேயர் என்ற ஒரு
ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ఒక ஒரு సహోదరి. ஊழியக்கார சகோதரி. ఒక సేవకుడు ఒక సహోదరి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள் జీవితంలో సోలిపోయింది. அதன் பிறகு வாழ்க்கையை வென்றார்கள். దాని తర్వాత జీవితాన్ని జయించింది. பெரிய ஊழியக்காரி. పెద్ద సేవగా మంచి. அந்த சகோதரி சொல்றாங்க, ఆయమ్మ చెప్తాయి, அவங்க வாழ்க்கையில அவங்க மேல வந்ததின் காரணம் జీవితంలో వాళ్ళు పైన వచ్చింది కారణము தேவ வசனங்களில் உள்ள வாக்குத்தத்தங்களை அனுதினமும் தவறாமல் வாயினால் அறிக்கை இட்டுக்கொண்டே இருப்பார்களா. దేవుని వాక్యములో ఉండే దేవ వసనములను దినము దాన్ని చెప్తానే మాట్లాడుతూనే ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే கடன் பிரச்சனையில் இருக்கிறவன் ఆ అప్పులు భారముల్లో ఉండేవాళ్ళు வாயினால் அறிக்கை இட்டுக்கொண்டே இரு. నోట్లో చెప్తానే ఉండు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? మనం ఏం చేస్తాం அப்படியே மாத்திடுவோம். దాని అట్లా ఉల్టా, ஐயோ இந்த கடனோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. ఈ అప్పులతోనే ఆ జీవితం ముగించిపోతుందో. ஆமென். ఆమేన్. அது அப்புறம் முடியாம தொடங்கவா செய்யும். అది అట్లా అవ్వకుండా ఏమి என்ன காரணம்? ఏమంటే నీ నేల கோவிச்சுக்காதுங்க, பரவாயில்ல. அப்படின்னாலும் கோவிச்சுக்கிட்டாலும் அதை தான் சொல்லுவேன். ஆமென். ఆమేన్. நம்ம நாவால మనం எழுதிட்டோம், இந்த கடன் தொல்லையால். ఈ అప్పుల భారంలో ஆமென். ஆமென். சில பேர் சொல்லுவோம், எனக்கெல்லாம் செத்துடலாம் போல தெரியுது. నాకంటే అట్లే చచ్చిపోతామా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. நமக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம். அப்படி சொன்னீன்னா நீ செத்துரு, இருந்து பிரயோஜனம் இல்லை. అట్లా నువ్వు చెప్పేవాదిగా ఉంటే சொல்லாத. చెప్పద్దు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் கிரயம் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். దేవుడు డబ్బులు నిన్ను తీసుకొని ఉన్నాడు. உன்னை சாக வைக்கவா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். అతను కిరీయం ఇచ్చా, నిన్ను உன் வாழ்க்கையை தந்தார். నీకు జీవితం ఇచ్చాడు. உனக்கு ஒரு குடும்பத்தை தந்தார். నీకు ఒక కుటుంబాన్ని ఇచ్చినాడు. உனக்கு ஒரு கணவனை தந்தார். నీకు ఒక భార్యని உனக்கு ఇచ్చినాడు. ஒரு மனைவியை தந்தார். భర్తని ఇచ్చినాడు. உனக்கு பிள்ளைகளை தந்தார். బిడ్డలు ఇచ్చాడు. நீ சாகவா. నీ సచ్చేదానికా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு உன்னதமாய் நம்மை வைத்து நமக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். అంత ఉన్నతంగా పెట్టి నీ కుటుంబాన్ని ஒரு ఇచ్చినాడు. வேலையை தந்திருக்கிறார். పని ఇచ్చినాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ வசனத்தை கொண்டு வாழ பழகு. దేవుని మాటలు పెట్టి పదికేదానికి చూడు. வார்த்தை வந்து கொண்டே இருக்கட்டும். మాటలది రాత தேவ வசனம் உன் வாயில் இருக்கட்டும். దేవుని వసన మాటలు నీ నోట్లో ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நாவை அடக்குங்கள். నేలికి నడుసండి. நீதிமொழிகள் 15:4. నీతివంతులు 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு. ఆరోగ్యమున నేలిక. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆரோக்கியமுள்ள நாவு. ఆరోగ్యమున నేలిక. ஆமென். ఆమేన్. நல்லா சொல்லுங்களேன். ஆரோக்கியமுள்ள நாவு ఆరోగ్యముండే నేలిక ஜீவ விருட்சம். அப்போ நம்ம நாவிலிருந்து தான் ஜீவ விருட்சம் வரும். మన నేలికలోంచిదా ఆ మాట జీవ వృక్షం అనేది. நல்லத பேசுங்க. మంచిదాన్ని మాట్లాడండి. நல்லத பேசுங்க. మంచిదాన్ని మాట్లాడండి. ரெண்டு பேரை பார்க்கும்போது வாழ்த்திடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். రెండు జనాలు చూస్తే ఆశీర్వదించండి వాళ్ళని. ஆமென். ஆமென். சில பேருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? కొందరు ఆశీర్వాదం ఎట్లా ఉన్ను சொல்லணுமா? ஆமென். ఆమేన్. நல்லா இரு. బాగుండు. ஆமென். ఆమేన్. மனதார வாழ்த்துங்க. మనసుతో நல்லா இருப்பா. బాగుండప్పా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிள்ளைகளை குறித்து, బిడ్డల గురించి, பெற்றோரை குறித்து, తల్లి గురించి, கணவனை குறித்து, மனைவியை குறித்து తల్లి తండ్రిని గురించి உங்க எழுத்தாணி எழுத தொடங்கட்டும். మీ నేలికలో అది రాయిని. நல்லதை எழுதுங்க. మంచిదాన్ని రాయండి. ஆமென். ఆమేన్. குடிகாரன் அதாவது குடிச்சு 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 லிவர் பார்ட்ஸ் ஒண்ணுமே இல்லாம போனாலும் తాగి 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 కడుపులో లివర్లు ఏమీ లేకుండా పోతేను என் புருஷன் திருந்துவான். నా భర్త మారుతాడు. ஆமென். ఆమేన్. வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. నోట్లో చెప్తానే ఉండండి. மாற்றம் நடக்கும். ఆ బదలావణ జరుగును. ஆமென். ఆమేన్. தேவன் கடைசி நிமிடத்திலும் அற்புதம் செய்ய வல்லவர். దేవుడు కొనే నిమిషంలో మనం అద్భుతాలు చేసేదని. அந்த ஆத்மா கடைசி நேரத்துல ரட்சிக்கப்பட்டதென்றால் எவ்வளவு ఆ சந்தோஷம். ఆత్మ కొనేలో రక్షింపు వస్తుంటే ఎంత సంతోషం. மரணம் பெருசு இல்லைங்க. సావు పెద్దది కాదు. மரணம் ஒரு மேட்டரே கிடையாது.
సావు అనేది ఒక మ్యాటర్ కాదు. ஏன்னா அதை தடுத்து நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. దాన్ని అడ్డేసి మనం ఏం చేయకపోయినా இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு செத்து தான் போகணும். ఈ పొద్దు లేదంటే రేపు ஆனா సాయంత్రం ஆத்தும ரட்சிப்பு முக்கியம். ఆవిడ ఆ ఆత్మ ఆమేన్. అనేది మనకు நான் சொல்றேன், விசுவாசத்தோட ஜெபித்துக்கிட்டே இருங்க. మనం చెప్పే మాటని విశ్వాసం வாயில அறிக்கை இட்டுக்கொண்டே இருங்க. నోట్లో చెప్తానే ఉండండి. உங்க கணவன் மரிப்பதற்கு முன்னால் ரட்சிக்கப்படுவான். నీ భార్య రక్షింపుకు ముందే సాయుడు. உங்கள் தகப்பன் தாயார் மரிப்பதற்கு முன்னால் ரட்சிக்கப்படுவார்கள். మీరు తల్లి తండ్రి సాయికి ముందనే రక్షింపు அறிக்கை இட்டுக்கொண்டே இருங்க. చెప్తానే ఉండండి. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ఆరోగ్యమైనది జీవ వృక్షం. நீதிமொழிகள் 21, 23 வாசித்து முடிக்கலாம். నీతివంతులు 21లో చదువుతాము. తన వాయి 21, 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని పిల్లారా, நம்முடைய வாயும் நாவையும் காத்துக் கொள்ளுங்கள். మన నేలిక మాటని కాసుకోండి. நம்முடைய சரீரத்தில் நாவே முதன்மையானது. మన శరీరంలో నేలికనే ఫస్ట్. நாம நினைக்கலாம் ஹார்ட்டா இருக்கும், மூளையா இருக்கும். హార్ట్ గా ఆ మైండ్ గా ఉండొచ్చును. ஒன்றுமில்ல. వైట్ లేదు. நாவிலிருந்து தான் நமக்கு தேவையான இன்புட்டே போகுது. నేలికలోంచిదా అంతా లోపలనే పోతాయి. நாவே எழுத்தாணி. నాలికనే என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எழுத வேண்டியது என்னுடைய நாவு. జీవితం ఎట్లా ఉండాలనేసి ఆ నేలిక. எனவே நம்முடைய நாவால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து మన జీవితాన్ని గురించి நல்லவற்றை எழுதுவோம். మంచిదని రాస్తాము. நல்லவற்றை எழுதுங்க. మంచిదని రాయండి. நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வரட்டும். మంచి మాటలు నోట్లోంచి రాని. கோபத்தின் உச்சத்தில் కోపముట్లో சாபமான வார்த்தைக்கு இடம் கொடுக்காதுங்க. శాపమైన మాటనికి జగ ఇయ్యదండి. ஆமென். ఆమేన్. பொறுமையாய் இருங்க. శాంతంగా ఉండండి. நாவை அடக்குங்க. నేలికని అనుసండి. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். కర్తర్ మిమ్మల్ని ఆశీర్వదించి పెరిగిస్తారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் முதல்ல நாவை எடுத்தேன் என்றால் நாவுதான் முதன்மை. శరీరంలో నేలికి నేను ఫస్ట్ ఎత్తిమంటే అదే మనకు. ஆமென். ఆమేన్. எனவே நம்முடைய இந்த நாவால், దాన్ని మన నేలికి இந்த எழுத்தாணியால் ఈ పేన நம்முடைய வாழ்க்கையை குறித்து మన జీవితాన్ని గురించి நல்லவற்றை எழுதுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். మంచిదని రాస్తాము. దేవుడు ఆశీర్వదిస్తాడు. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇనిన మాటలకు స్తోత్రము. நாவை అடக்குகிறவன் నేలికిని అనిసేవాడు தேவ பக்தியை காத்துக் கொள்ளுகிறான். దేవుని భక్తిని కాసుకుంటాడు. இயேசுவே, యేసునానా, எங்க நாவு எழுத்தாணி, యా మా నేలిక పేన, எங்க வாழ்க்கை குறித்து எழுதுகிற ஆணி, మా నేలిక మా గురించి రాసే పేన, நாங்கள் எங்க வாழ்க்கையை మేము మా జీవితాన్ని நல்ல விதத்தில் எழுத మంచితర రాసేదని வார்த்தைகளோடு இடைப்பட்டீர். நன்றி. మా మాటలతో వచ్చారు. స్తోత్రము. சாபமான வார்த்தைகள் సావమైన எங்க வாயிலிருந்து வராதபடி మా నోట్ల నుంచి రాకుండా காத்துக்கொள்ளும் அப்பா. కాసుకోండి నానా. எங்களை நாங்கள் அடக்கிக் கொள்ள, మేము మమ్మల్ని అనుసుకొని எங்கள் நாவை அடக்கிக் கொள்ள మా నేలికి అనుసరించి ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ఆత్మైనోడు మాకు సహాయం చేయండి. ஆண்டவரே, దేవుడా, இன்று இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைங்க ఈ బొద్దు శబ్దమైన எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலும் అన్ని బిడ్డల జీవితంలో தங்கள் நாவை அனாவசியமான வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்காமல், తన నేలికి అనావశ్య మాటలకు విడిచిపెట్టకుండా, தங்கள் குடும்பத்தை, தங்களுடைய குடும்பத்தை குறித்த வாழ்க்கையை குறித்து, తన కుటుంబాన్ని జీవితాన్ని గురించి நல்லவற்றை வாயிலிருந்து பேசி, మంచిది మాటలోంచి వచ్చి நாவால் நல்லவற்றை எழுதி నేలికలో మంచిదాన్ని ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். కుటుంబాలు ఆశీర్వదించబడాలని இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. கர்த்தர் உங்களை